ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சஃபிலண்ட் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆல் ஸ்டாரோட ஒரு கிராஃப்ட் அண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு பங்கமான கேம்னு அழைக்கப்படுற இந்த கிரிக்கெட் ஆல் ஸ்டாரை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது கேம்லாம் தரமாக இருக்குது. இப்போதைக்கு இயர்லி ஆக்சஸில் தான் இருக்குது. கேமோட கிராஃபிக்ஸுக்கு பஞ்சம் கிடையாது. ஏன்னா கேமில் ஒரு அஃபிஷியல் பிளேயர்ஸ்னு அழைக்கப்படுறது ரெண்டு பிளேயர்ஸ்னு இல்லை, 2 டீம். என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் இருக்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் எல்எஸ்ஜி. இதிலே குறிப்பிட்டு சொல்கிறேன்னா எல்எஸ்ஜி இருக்குது அந்த இதுலேயே. அதாவது அஃபிஷியல் பார்ட்னர்ஸு இப்போதைக்கு இயர்லி ஆக்சிஸ் மேபி இப்போதைக்கு கொஞ்சம் கிளிச் அண்ட் பக்ஸ் இருக்க தான் சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கும் தெரிஞ்சிச்சு. விளாண்டு பார்க்கும்போது போட்டிருக்கா 60 FPS வரையும் வச்சு விளாண்டுக்கலாம் கேகேஆர் எல்எஸ்ஜி டீம் மேட்ச்சை வச்சு. பட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரச்சனை சிக்கல் என்னான்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் அஃபிஷியல் பிளேயர்ஸ் வச்சு விளாட முடியாது. இப்போ நீங்கள் ரியல் கிரிக்கெட் ஆடுறீங்க அப்படின்னா எப்படி ஒரு ஒரிஜினல் பிளேயர்ஸ், அதாவது இப்போ சிஎஸ்கே டீம் எடுத்துக்கோங்க. சஞ்சு சாம்சங், ருத்ராஜ் கைக்வாடு, உர்வில் பட்டேல், பிரவீஷ், சர்ஃப்ராஸ்ன்னு இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சு ஆடாமல் நீங்களாக, அதாவது ட்ரீம் கிரிக்கெட்டோட கான்செப்ட்னால் நீங்களாக கார்ட்ஸை வச்சு பிளேயர்ஸை வைக்கணும். அதான் அந்த கேம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். லெவலப் ஆகிற மாதிரி தான். மை டீமில் போய்ட்டு நம்ம டீமை பார்த்துக்கலாம், குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம், ஸ்மூத்தடாக, ஃப்ரேம் ரேட்டு லோவா ஹையா எல்லாமே பார்த்துக்கலாம். கேம் பிளேவை பொறுத்த வரையும் காட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீமை இப்போ கிளிக் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் காட்டுவாங்க. நம்ம டீமே இதுதான். நான் மினி ஆக்ஷனை லாஸ்ட்டாக போடுறேன் கொஞ்சம் நேரம் கழித்து. அதை பொறுத்த வரையும் பிரச்சனை கிடையாது. கேம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சார்ஜர்ஸ் எடுத்துருக்கோம். இதில் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ், நியூசிலாண்டு, இங்கிலாந்து, அடுத்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்குது. அது பஞ்சாயத்து கிடையாதுங்க. நம்ம டீம் ரேட்டிங் 18,000, 86,000. ஓகே, பிரச்சனை கிடையாது. இதுதான் நம்ம டீமோட ஒரு சூழ்நிலை சிக்கல் எல்லாமே. இப்போ கேம் பிளேக்குள்ளே வந்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. குயிக் மேட்ச்சு, ஃப்ரெண்ட்லி மேட்ச்சு, டெஸ்ட் மேட்ச்சு இதுதான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இருக்கும். லீகை கிளிக் பண்ணான்னு வச்சுக்கோங்க. 2026 இந்தியன் ப்ரோ T20 லீக் இருக்குது. யூஎஸ்ஏ இதெல்லாம் கம்மிங் சூன். கேம் முழுசாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வரும்னு சொல்கிறாங்க. டோர்னமெண்ட்டை கிளிக் பண்ணோம்னா 20 ஓவர்ஸ் வேர்ல்டு கப் 2024 அவ்வளோதாங்க. அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா வர மாட்டேது, ஏன்னு தெரியல. கம்மிங் சூன் போட்டிருக்காங்க. குயிக் மேட்சை கிளிக் பண்ணினோம்னா இப்போ நான் ஆல்ரெடி ப்ளே பண்ண மேட்ச்சு சென்னை சார்ஜர்ஸுக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் பேட்டிங் ஓவர் டஃப்பாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு தோணுது. அந்த மினி ஆக்ஷனை பற்றி போடுறேன். அந்த மினி ஆக்ஷன் கேம் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும். எந்த பிளேயர் பவரில் இருக்காங்களோ அந்த பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இதே நம்ம டீமில் கேப்டன்சி எல்லாமே பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகே, நம்ம நடுவில் இருக்க சென்டரில் இருக்கிறத எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியனை தான் நம்ம எடுக்கணும். ஓகே, அதனால் யாரை எடுக்கலாம்? அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சிக்கலே இதுதாங்க. இது மாதிரி கார்ட்ஸ் வச்சு ஒரு புது மினி ஆக்ஷன் பவுலர் நம்ம இப்போ எடுக்கணும். பவுலரில் யாரை நான் சூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க நியூசிலாண்டு பிளேயரை தான் சூஸ் பண்ணான்னு நினச்சேன். அப்புறம் நம்மளும் ஒரு இந்தியன் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாமேன்னு எனக்கு ஒரு தோணுச்சு. அதனால தான் கைஸ் பாண்டியன் போட்டிருக்கு. நம்மளுக்கு மனிஷ் பாண்டிய தெரியும். ஓகே, பாருங்க இப்போ காட்டுவாங்க பாருங்க. காட்டிட்டாங்களா? அதாவது அடுத்து நியூஸ் வருது, பிரேக்கிங் நியூஸ். அப்புறம் அந்த கோ லைவ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண சொன்னாங்க. அதான் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பாட்லைட் ஆன் ட்ரூ ஐகான் இஸ் ஹியர், ப்ரெஸ் கோ லைவ் அண்ட் ஷோ த வேர்ல்டு யூ நியூ. அதாவது இப்போ ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா எகிப்தில் இருக்கவன் மாதிரி ஒருத்தவன் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஆல்ரவுண்டரை தேடி நம்ம போகிறோம். இந்தியன் ப்ரோ T20 லீகு இப்போ நம்ம போகிறோமா? நம்ம தான் சென்னை சார்ஜர்ஸ். கிளிக் பண்ணிட்டு உள்ளக்க போகிறோம். டக்குன்னு அந்த ட்ரெஸ் தூக்கி போட்டுட்டு ஓடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே பிளேயர் தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. ஜஹால். ஓகே, இதில் மொட்டை போட்டிருக்காரு, ஃபோட்டோவில் மொட்டை போடல. என்னங்க அது? பிரச்சனை கிடையாது. மஸ்ட்டு இந்த கேமோட கேம் பிளேவை நான் ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன். ஏன்னா நான் இதில் போட்டேன்னா உங்களுக்கு புரியாது. இதில் டோட்டலாக விவரமாக போடுவோம். மெயின்லி இந்த கேமோட பேர் கிரிக்கெட் ஆல் ஸ்டார்ஸ் கிராஃப்ட் அண்ட் கம்பெனி, பார்ட்னர்ஸ் கேகேஆர் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கேம்லாம் தரமான கேம், மறக்காமல் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ போடுறேன்.